டெலிஷியஸ் சிக்கன் wrap ஆஸ் யூஷுவல் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கேன். கடையில் வாங்குறப்ப நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீளமான பீசஸாக ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப இதோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப டாமினேட் ஆகாமல் அப்படியே சமமான ஒரு லெவலில் இருக்கணும். இந்த ஃபோர்க்கில் வந்து குத்தி விடுங்க. இப்படி குத்தி விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டெண்டராக இருக்கும். நம்ம குக் பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக வரும், இல்லாட்டி ஹார்டாக இருக்கும். அந்த இது 20 மினிட்ஸ் அது ஊறட்டும். இப்போ ஒரே ஒரு எக்கு, 1/4 கிலோவுக்கு ஒரு எக்கு சரியாக இருந்துச்சு. இது வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு எக்கை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா, எக்கு, அப்புறம் பிரெட் க்ரம்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லா கோட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கன் பீசஸை மைதாவில் ரொம்ப வந்து அந்த மாவு படுற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. லைட்டாக டஸ்ட் பண்ணுங்கள், லேசாக பெரட்டி உதுத்தி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமேலு எக்கில் வந்து இப்படி டிப் பண்ணி லைட்டாக நினச்சி எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸு ரெடிமேடாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நெய் இல்லாமல் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை நீங்கள் அப்படியே மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ அந்த பிரெட் க்ரம்ஸு உழுகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்க்கும் செஞ்சு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் உதிராமல் இருக்கும். இப்படி ரெடியாக செஞ்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா சாப்பிட்றப்ப கூட நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கனாவே போதும். நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ண அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இது வந்து போன்லெஸ்ஸுங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். அதுவும் கொஞ்சம் தின் பீசஸாக இருக்குது, ஸோ சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி திருப்பி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் சைடில் விட்டிங்கன்னா சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. செகண்ட் டைம் திருப்பி போடுறீங்கள, அதுக்கப்புறமேல நீங்கள் கவர் பண்ணி வைக்க வேண்டாம், மூடாமல் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சப்புறம் எடுத்துருங்க. நல்லா வந்து சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். எல்லா பீசஸும் அதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரேப் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனீஸும் சில்லி சாஸும் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்படியே மயோனீஸும் போட்டுக்கலாம். வேறு ட்ரெஸ்ஸிங் சாஸஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெறும் சாஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி சில்லி சாஸ் மட்டும் கூட போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு ரேப்பில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லெட்யூஸ், கேபேஜ் எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை வச்சுட்டு டொமேட்டோஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி, லெட்யூஸ் அண்ட் டொமேட்டோஸ் மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக, அதுக்கப்புறமேலு குக்கும்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். எது வேணால் நம்மளோட சாய்ஸ் தான். நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இது நம்ம வீட்லேயே டெய்லி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு ரேப் செஞ்சு சாப்பிட்லாம், லஞ்சுக்கு கொடுத்துடலாம். இல்லை வெஜிடேரியனுக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் ரேப் மாதிரியே நீங்கள் வந்து பன்னீரோ வேறு கட்லெட்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ பாருங்கள், நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் ரேப். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.